எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து சரியும் நிஃப்டி இன்னைக்கு கூட ஒரு 422 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. 24,028 க்ளோஸ் வச்சிருக்கு. அபவுட் 24,000க்கு மேலே தான் க்ளோஸ். ஆனால் இன்னைக்கான டே லோ 23,700 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. அதேமாரி டே ஹையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. கண்டினியூட்டியாக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டே ட்ரேடருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சாதகமாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதுக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆனதுக்கும் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்ஸ் வேரியேஷன் இருக்குது. இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதனுடைய டே லோவை பிரேக் பண்ணி தான் திரும்ப மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லோரும் மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்குறது நிஃப்டி ஒரு பெரிய கிராஷ் வருமா, அப்படி பெரிய கிராஷ் வந்துச்சு அப்படின்னா கீழே இன்னும் எது வரைக்கும் வரும். ஏன்னா லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஎஸ்னுடைய டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணும்போது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 21,700 வரைக்குமே நிஃப்டி அங்கேருந்து பவுன்ஸ் ஆன நிஃப்டி தான் பார்த்திங்க அப்படின்னா 26,000 மேலே பிரேக் பண்ணி நல்லாவே மேலே போயிருக்கு. அதே மாதிரி திரும்ப அந்த லெவல்ஸ் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்னுடைய எல்லாத்தினுடைய ஒரு மைண்ட்லேயும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள், திரும்ப அந்த 21,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாளைக்கான நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லை 23,800க்கு கீழே க்ளோஸ் வைக்குமா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே அந்த 23,800 உடைச்சிட்டு 23,700 வரைக்கும் க்ளோசிங் 24,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அந்த பார்த்திங்க அப்படின்னா போரினுடைய பதட்டம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது இந்த லெவல்ஸ், அதாவது திரும்ப அந்த 23,800 எடுத்த சப்போர்ட் 700 எடுத்த சப்போர்ட்டு இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகுமா அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்தினுடைய ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இப்போ திரும்ப நம்ம நாளைக்கான நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த 23,800 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,700 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரும் 23,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 400 300 தான் அடுத்த சப்போர்ட்டுக்கான ஒரு லெவல். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் சைடு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கான டே ஹை 24,080, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இது ஒரு சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். பட் இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிடுச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,300 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இந்த 24,080க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அடுத்தது இந்த 24,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23,800 உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் 23,300 400 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் கிடச்சிது அப்படின்னா இந்த இன்னைக்கான டே லோவை நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த லெவல் சப்போர்ட்டை எடுத்து கீழே டிப் வந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,080க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 24,300 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பொதுவாக நாளைய எக்ஸ்பைரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்ஸை சப்போர்ட் எடுத்து இன்னைக்கான டே லோவை சப்போர்ட் எடுத்து கீழே வந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம். மேலே திரும்ப அந்த 24,000க்கு மேலே மார்க்கெட் 24,080க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த 24,000 டச் பண்ணும், திரும்ப கீழே வரும், திரும்ப இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு போண்டாவே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 23,700 இருந்து 24,100 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் போண்டாக சுற்றுறதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். ஏன்னா போர் பதட்டங்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு பிக் வாலட்டிலிட்டிங் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம பொதுவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நிஃப்டி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு இது பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.